தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நாம் குடும்பமாக தேவனை ஆராதிக்க தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வர தேவன் அவருடைய இரக்கத்தை நமக்கு அதிகமாக தந்திருக்கிறார். தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16-17 இருந்து வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. போதும். தேவன் தம்முடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு எதற்கு அனுப்பினார் அப்படின்னா, இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக அனுப்பினார். இந்த பூமிக்கு அவருடைய வந்ததுடைய நோக்கம் உலகம் அவரால் ரட்சிக்கப்பட வேண்டும். உலகத்தை ஆக்கினைக்கு உட்படுத்த அவர் வரல. இந்த உலகத்தை நியாயந்தீர்க்க அவர் வரவில்லை. மாறாக உலகத்தை ரட்சிக்கும்படி, உலகம் பாவத்தில், அக்கிரமத்தில், துன்மார்க்கத்தில் நிறைந்திருக்கிறது. அதில் இருந்து ஜனங்களை மீட்டெடுக்கும்படி, அதில் இருந்து ஜனங்களை தம் பக்கம் கொண்டு வரும்படி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அவரை அனுப்பி அதோட விடலை, அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட நமக்கும் அந்த அழைப்பை நம்மேலையும் வைத்திருக்கிறார். நாமும் இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம்மால் இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்மால் இந்த உலகம், அதாவது நம்மை சார்ந்த மனிதர்கள், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள், யாவரும், நாம் சந்திக்கிற மனிதர்கள், நண்பர்கள் யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். என் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அதே அழைப்பை அவருடைய பிள்ளைகள், அவர் மூத்த சகோதரராக இருக்கிறார், அடுத்த சகோதரர் பிள்ளைகள், நமக்கு அந்த அழைப்பை வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை நியாயம் தீர்க்கக்கூடாது. நியாய தீர்ப்புக்காக நாம் ஏற்படுத்தவில்லை. நியாயம் தீர்க்கிறதுக்கு தேவன் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாள் இன்னும் வரவில்லை. அவர் சகல ஜனங்களையும் ஒரு நாள் நியாயம் தீர்க்கப் போகிறார். அது ஒரு நாள். ஆனால் இந்த நாள் வரைக்கும் கூட அவர் ஒருவனையும் அவர் நியாயம் தீர்க்காதவராக இருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் அவர் எப்படித்தான் இருக்கிறார்னா, ஜனங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். யாரையும் ஆக்கினைக்கு உட்படுத்துகிற தேவன் அல்ல. குற்றப்படுத்தி குறை சொல்லி யாரையும் அவர் புறம்பாக்க விரும்புகிற தேவன் அல்ல. அவரிடத்தில் குற்றப்படுத்துகிற ஆவியே இல்லை. அவரிடத்தில் யாரையும் ஆக்கினை தீர்ப்பு செய்வதற்கு அவர் விரும்பவில்லை. அந்த அதிகாரம் அவரிடத்தில் இல்லை அப்படின்றார். நான் ஒருவனையும் நியாயந்தீர்ப்பது இல்லை. நியாயந்தீர்க்கிற ஒரு நாள் உண்டு. அந்த அதிகாரத்தை பிதா ஒரு நாள் தருவார். அது ஒரு நாள். பிரியமானவர்களே, நாம் இந்த வார்த்தையை நாம் நிதானிக்க வேண்டியது அவசியம், தியானிக்க வேண்டியது அவசியம். இயேசுவை பின்பற்றுகிற நாம், இயேசு என்ன ஊழியத்தை இந்த பூமியில் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்முடைய கண்கள் காண வேண்டும். அவர் மாறாக இந்த பூமியில் ஜனங்களை ரட்சிக்கிறவராக மாத்திரமே இருக்கிறார். ஆகவே நானும் அந்த வேலையை செய்ய வேண்டும். நானும் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்படியே மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள் யாராவது தவறு, குற்றங்கள், குறைகளில் விழுகும்போது பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அதுதான் அவருடைய 2வது ஊழியமாக இருக்குது. ஒன்று ரட்சிக்கிறார். ரட்சிப்பில் கீழே விழுகும்போது அவர்களை மறுபடியும் என்ன செய்கிறாரு? தூக்கி விடுகிறார். அவர்களை மன்னித்து அவர்களுக்காய் பிதாவின் இடத்துல பரிந்து பேசி, அவருடைய ஊழியம் இப்படித்தாங்க இருக்குது. எந்த ஒரு மனிதனையும் அவர் குற்றப்படுத்துகிறவராகவோ, குறை சொல்லுகிறவராகவோ, முறுமுறுக்கிறவராகவோ, கடிந்து அவர்களை ஆக்கினைக்கு உட்படுத்துகிறவராகவோ இல்லை. மாறாக உலகம் அவரால் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் பிதாவினுடைய சித்தம். அந்த சித்தத்தை இயேசு ஆண்டவர் இன்னும் பூமியில் செய்து கொண்டிருக்கிறார். அந்த சித்தத்தை நாமும் செய்ய வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். ஆமேன். அதுதான் நம்முடைய அழைப்பாக இருக்கிறது. அதை நம்ம உணரணும்.
இந்த இடத்துல இயேசுவை உலகத்தை ரட்சிக்கும்படி அழைத்தார் அப்படின்னு சொல்கிற இடத்துல என்னையும் அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காரு? பிதா வைத்திருக்கிறார். இந்த பூமியில் என்னையும் அதுக்கு தான் அனுப்பியிருக்கிறார். என்னை ரட்சித்து எனக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் சமாதானத்தை எனக்கு தந்து நீயும் இயேசு கிறிஸ்துவை போல என்ன செய்யணும்? மற்றவனையும் ரட்சி, மற்றவனை விடுதலையாக்கு, ஆக்கினைக்கு உட்படுத்தாத, யாரையும் நியாயந்திருக்காத, யாரு மேலேயும் எந்த குறைகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம், அவனை மன்னிச்சிரு, அவனை நேசித்து விடு, அவனுக்கு என்னுடைய அன்பை வெளிப்படுத்து, நான் உனக்கு எப்படி இறங்கினேன், நான் உனக்கு எப்படி மன்னித்தேன், அதை நீ மற்றவர்களுக்கு காண்பித்து விடுப்பா. பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தில் அதுதான் இருக்கு. பிரியமானவர்களே, நாம் இந்த நாளில் யாரையும் நியாயந்திருக்கக்கூடாது. அதுதான் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். யாரையும் நாம் குற்றப்படுத்த கூடாது. குற்றப்படுத்துகிற ஆவி இருந்தால் நாம் மனம் திரும்புவோம். கையுமையுமாய் பிடிபட்ட அந்த ஸ்திரீக்கு ஆண்டவராய் இயேசு விடுதலையை தந்தார். பாருங்கள், 8வது அதிகாரம், யோவான் 8வது அதிகாரம், அடிக்கடி நம்ம தியானிக்கிற பகுதி தான். 5 வாசிப்போம். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்கள் ஒளியிலே நடப்பார்கள். ஒளியிலேனா அவர் அந்த கையுமையுமாய் பிடிபட்ட அந்த ஸ்திரியை விடுதலையாக்குகிறார். அவர் வெளிச்சமாக இருக்கிறார். அவர் ஒளியில் இருக்கிறபடினால அந்த ஸ்திரியை மன்னிக்கிறார். ஆக்கினைக்கு உட்படுத்த கொண்டு வந்த ஜனங்கள் மத்தியில் அவளுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். இனி பாவம் செய்யாதப்பா, இனி பாவம் செய்யாத, அந்த பழைய பாவத்தை தொடர்ந்து நீ அதில் போய் விழுந்துடாத, அது மறுபடியும் உன்னை இப்படிப்பட்ட ஆக்கினைக்கு கொண்டு வரும், அது மறுபடியும் உன்னை நிம்மதி இல்லாதவனாய், சமாதானம் இல்லாதவனாய் அது மாற்றும். ஆகவே இனிய பாவம் செய்யாத. இன்னொரு முறை இவர்கள் கையில் நீ மாட்டினாயினே கண்டிப்பாக என்ன செஞ்சுருவாங்க? கொன்றுவாங்க. கவனம், எச்சரிக்கை. ஆண்டவராய் இயேசு இரக்கத்தை அங்கே வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு அதிகாரம் இருக்குது, குற்றம் சாட்டலாம், நியாயப்பிரமாணத்தின்படி தண்டிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. ஆனால் இரக்கத்தை, பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிற தேவன் இரக்கத்தை வெளிப்படுத்தி அந்த ஸ்திரியானவளை விடுதலையாக்குகிறார், ரட்சிக்கிறார். குற்றப்படுத்தலை. ஜனங்கள் எல்லாரும் குற்றம் சாட்டுகிறார்கள். இவள் ஒரு விபச்சாரஸ்தி என்று சொல்லி அவளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி எல்லோரும் குற்றம் சாட்டுகிறார்கள் ஆண்டவராய் இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து. ஆனால் ஆண்டவரோ அப்படியே மாத்துறாரு பாருங்க. அந்த இடத்துல அந்த மகளுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுது, தலைகீழாக மாறுது. இயேசுவிடத்தில் வரும்போது வாழ்க்கை மாறும். ஆமேன். தலைகீழாக மாறும். நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவரேன்னு வரும்போது வாழ்க்கையை மாற்றுகிறவர். கிமு மாதிரி அந்த இடத்துல நடந்தது. அதுக்கு முன்னாடி அவளுடைய வாழ்க்கை வேற. ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அவளுக்கு அவர் செய்த ரட்சிப்பு வேற. சமாதானம், நிம்மதியோடு. இந்த இடத்துல நம்ம வச்சு பார்ப்போம். யாராவது ஒருத்தருடைய குறைகளை, குற்றங்களை நாம் கேள்விப்படும் போது, இயேசுவை பின்பற்றுகிறேன், இயேசுவின் பிள்ளைன்னு சொல்கிறோமே, நாம்
அப்படியாக மன்னிக்கிறவர்களாக இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறோமா? அந்த குற்றங்களை குறைகளை தோண்டி தோண்டி பார்க்குறோமா? இல்லை அன்பினால் மூடுறோமா? நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மனைவி கணவனிடத்தில் உள்ள குறைகளை பார்க்கும் பொழுது மற்றவரிடத்தில் போய் சொல்லி, அல்லது ஒரு சகோதரன் சகோதரியிடத்தில் உள்ள குறைகளை பார்த்து மற்றவரிடத்தில் போய் வெளிப்படுத்தி, இவர்கள் இப்படியாய் செய்கிறார்கள், இப்படியாய் பேசுகிறார்கள், இப்படியாய் நடக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறோமா? அப்படின்னா ஆக்கினைக்கு நான் உட்படுத்துகிறேன் அவர்களை நான் குற்றஞ்சாட்டுகிற ஆவி என்னிடத்தில் இருக்குது. அவர்களை நான் குற்றப்படுத்துகிறேன். இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி பொய்யனா இருக்கிறேன். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்ததுபடியே தானும் நடக்க கடவன். இல்லை என்றால் அவன் பொய்யன். பிரியமானவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறோம். எல்லாத்தையும் சொல்கிறோம், நாங்களாம் இயேசுவின் பிள்ளை, நாங்கள் சபையில் இருக்கிறோம். ஆனால் யாராவது ஒருத்தருடைய குற்றம் குறைகளை கேள்விப்பட்டோம்னா, பார்த்தோம்னு சொன்னால் என்ன செஞ்சிடும்? நியாயந்திருக்கிறவர்களாய், பழி வாங்குகிறவர்களாய், அவர்களை குறித்து தீமையாய் கேட்ட காரியங்களை 4 பேர்கிட்ட சொன்னாதான் தூக்கமே வரும் சிலருக்கு. யாராவது அது சம்பந்தமாக பேசும்போது, ஆமாம் நேற்று இவங்களை குறித்து நம்ம கேட்டோம்ல அப்படின்னு சொல்லி உடனே அவங்கள பற்றி இன்னும் 4 வார்த்தைகளை கூட்டி ஆக்கினைக்கு உட்படுத்துகிறோம். நம்முடைய ஊழியம் அதுவல்ல. இயேசு அந்த ஊழியத்தை இந்த பூமியில் இன்னும் செய்யவே இல்லை. அவர் அருமையான வார்த்தை 15வது வசனத்தில் பாருங்கள், நீங்கள் மாம்சத்திற்கு ஏற்றபடி நியாயந்திருக்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயந்திருக்கிறதில்லை. என்ன அருமையான வார்த்தை! நீங்கள் மாம்சத்தின்படி, வெளி தோற்றத்தின்படி பார்த்து ஒரு காரியத்தை நியாயந்திருக்கிறீர்கள். இவன் இப்படிப்பட்டவன், அவன் இப்படிப்பட்டவன், அவங்க இப்படிப்பட்டவன் சொல்லிட்டு யாரை குறித்தாவது பாருங்களேன். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுகளில் வேலை செய்கிற மேல் அதிகாரிகள் அவங்கெல்லாம் ஏதாவது குறைகள் இருக்கும், இல்லாத ஆட்களே இல்லை. ஆனால் அவங்களை குறித்து அங்கே உள்ளவங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது குறை சொன்னால், ஆண்டோடைய பிள்ளைங்கிற நாமும் அவங்களோட சாயின் பண்ணி சேர்ந்துக்கிறது. ஆமாம் அப்படித்தான், அவங்க கதை தெரியுமா அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சது 4 வார்த்தைகள். அருவருப்பு. தேவனுடைய பார்வையில் இது அருவருப்புங்க. தேவன் சொல்லுகிறார், நான் ஒருவனையும் நியாயந்திருப்பதில்லை. ஒருவனை, என்ன அருமையான வார்த்தை! அவருக்கு அதிகாரம் இருக்குங்க. அவருக்கு மகா பரிசுத்தமுள்ள தேவன், நீதியாய் நடக்கிறார். பாவம் உங்களில் உண்டென்று யாராவது சொல்லக்கூடுமானால் சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய கெத்தில் நிற்கிறார் பரிசுத்தத்தில். அவருக்கு உரிமை இருக்கு, நியாயந்திருக்கலாம். நீ செய்கிற தவறு அப்படின்னு சொல்லி ஆக்கினைக்கு உட்படுத்தலாம். கல்லால் அடிங்கப்பா, ஆமாம் இவள் இப்படிப்பட்டவளுக்கு கல்லால் அடிக்க வேண்டும், மோசையினுடைய பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்கிறதுக்கு அவருக்கு வார்த்தை இருக்குது. ஆனால் மன்னித்தார். மனப்பூர்வமாய், கொஞ்சம் மஞ்சம் அல்ல, மனப்பூர்வமாய் மன்னித்து விட்டார். நான் ஒருவனையும் நியாயந்திருப்பதில்லை. அதாவது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் எல்லாம் கூடும். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும், அதிசயமானது ஒன்றும் இல்லை. எல்லாமே கூடும். மரித்தவன் உயிரோடு எழுப்புறாரு, வியாதியை சுகமாக்குற, மன்னிக்கிறாரு, எல்லாமே உண்டுங்க அவர்கிட்ட. ஆனால் நான் எவனையும் நியாயந்திருக்கனால முடியாது, அது எனக்கு தெரியாதுன்றார். என்ன அருமை! அது என்னால் முடியாதுங்க. வேற எல்லாம் முடியும். கடலில் கூட நடக்கணுமா, நடந்து காட்டுறேன், நடந்துடுவேன். ஆனால் யாரையும் குற்றப்படுத்த எனக்கு தெரியாதுன்றார். நான் ஒருவனையும் நியாயம் தீர்ப்பதில். இது நமக்கு அடாத காரியங்க. குற்றப்படுத்துகிற, குறை சொல்லுவது தமக்கு அடாத காரியம். தனக்கு அடாத காரியத்தில் தலையிடுகிறவன் வழியில் போகிற நாயை காற்றை பிடிச்சி இழுக்கிறான்னு நீதிமொழியில் வாசி. பிறருடைய காரியத்தை குற்றப்படுத்தி குறை சொல்லி ஏதாவது பேசினோம்னா பின் விளைவுகள் உங்களுக்கு கொஞ்ச நாளில் வரும். வழியில் போகிற நாயை காற்றை பிடிச்சி இழுத்தா என்ன செய்யும் சொல்லுங்கள்? என்ன செய்யும்? கடிக்குமா? கோதறிட்டு போயிடும். நிறைய குழப்பங்களுக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கும் நீங்கள் உள்ளாக்கப்படுவீர்கள். நீங்களும் அதில் அவமானத்தையும் அசிங்கத்தையும் ஒரு நாள் அடைவீர்கள். அன்பில் மூடி பாருங்கள், நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். தேவனுடைய அன்பு சகல பாவங்களையும் மூடும். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆண்டவருடைய அன்புனால் நாம் மூடப்பட்டிருக்கிறோம். சபையில்
நான் பார்க்குறேன் என்னுடைய அசிங்கங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய பாவங்கள், வாலிப பிராயத்தில் அந்த நாட்களை வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பட்டியல் போட்டாருன்னு சொன்னால் மொதப்படியிலேயே அடி எடுத்து வைக்க முடியாது. சர்ச்சில் தேவன் அதுக்கு நியாயம் தீர்த்தாருன்னு சொன்னால் அந்த சர்ச்சுக்கு என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது. தேவன் அது எல்லாவற்றையும் மன்னித்து விட்டாரே, என்ன அருமை! எல்லா பாவங்களையும் அசிங்கங்கள்லாம் மன்னித்து மறந்து ஆழ்கடல் பின்னாடி கடல் ஆழ்கடலில் தூக்கி எறிந்து, முதுகு பின்னாடி தூக்கி எறிந்து, என்ன அருமையான தேவன்! அப்படித்தான் அந்த பெரும்பாடுகள் அந்த கையுமையுமா இப்படிப்பட்ட ஸ்திரியை மன்னித்தார். தோண்டி பார்க்கல, சொல்லுப்பா என்னென்ன நடந்துச்சு, எங்கெங்கே அவள் தவறு செய்தால், எங்கெங்கே போனா. சில ஆட்கள் சில குறைகளை சொல்லும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? இயேசுவை போல இருக்கணும். அதை எதை நடந்துச்சா ரைட்டு விடு, மூடுகிறவர்களாக இருக்கணும். குற்றம் சொல்லி குறை சொல்லி அப்படிப்பட்ட ஆவியுள்ளவர்களாக இருக்கும்போது கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் ஒரு அங்கமாக இல்லைங்க. அதான் அர்த்தம். கிறிஸ்துவின் சரீரத்தில் நம்ம அங்கமாக இல்லை. அப்பம் மிக்கதில் போய் கை வைக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. நம்முடைய இருதயத்தில் இளைப்பாறுதல் இருக்கணும், மனம் திரும்பின ஒரு ஆவி இருக்கணும், சமாதானம் இருக்கணும். மன்னித்து விட்டேனா? கண்ணை மூடி பார்க்குறேன், யாராவது என் கண்களுக்கு முன்னாடி இவங்களை குறித்து யாரை குறித்தாவது நான் தீமையாக பேசுனது போல் யாராவது கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் காட்டுறாரா? இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாரையும் மன்னிச்சிருக்கேன். என் வீட்டில், குடும்பத்தில், பக்கத்தில், உறவினர்கள், வேலை செய்கிற இடம், அவர்கள் என்னை வெறுக்கட்டும், அவர்கள் என்னை மன்னிக்காமல் இருந்தால் இருந்து விட்டு போகட்டும், அவர்கள் என் மேலே 1008 குற்றச்சாட்டுகளை, குறைகளை சொல்லட்டும். இயேசு ஆண்டவரை குற்றப்படுத்தினார்கள், குறை சொன்னார்கள், பொறாமையினால் அவரை குற்றப்படுத்தினார்கள். அவரிடத்தில் எப்படியாவது ஒரு குற்றத்தை காணும்படி பரிசேயரும் சதிசேயரும் பின்னாடியே தெரிஞ்சாங்க, ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிக்கும்படி. அவரை எப்படியாவது சாத்தான் அநேகரை ஏவி விட்டு எப்படியாவது ஒரு பாவம் செய்யும்படி சாத்தான் அநேகரை ஏவி விட்டான். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. சாத்தானுக்கு ஒன்றுமில்லைன்னு வாழ்ந்து காட்டின ஆண்டவர். பிரியமான, நமக்கு ஆண்டவருக்கு விரோதமாக பாருங்கள், சிலுவையில் தொங்கும்போது வழிப்போக்கர், போர் சேவகர்கள், அங்கே ஆசாரியர்கள், அங்கே இன்னும் அந்த திருடன் கூட, கல்வன், மொத்தம் 6-7 பேர் அங்கே நின்று அவரை குற்றஞ்சாட்டுகிறார்கள், குறை சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு ஒரே வார்த்தையில், அதாவது என்ன சொல்கிறதுனா, ஒரு பெரிய லிஸ்ட்டில் குற்றம் எழுதப்படுது, ஆனால் ஒரு கோடு போட்டு அது ஒன்றுமில்லைன்னு நிரூபிக்கப்படுது. அதுதான் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் போ. பிசாசானவன் பலவிதமான குற்றச்சாட்டுகளை கொண்டு அடுக்கிறான். ஆனால் ஆண்டவர் அந்த குற்றத்தை எல்லாத்தையும் மன்னிக்கிறார், ஜனங்களுக்கு மன்னிக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், ஒரே அடி. பிரியமான, இந்த ஆவி நமக்கு வேணும். ஆண்டவரை பின்பற்றுகிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள், நாங்கள் சபையில் இருக்கிறோம், நாங்கள் அப்பமுக்கு ஐக்கியப்படுகிறோம், நல்லது, சந்தோஷம். ஆனால் அதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் நம்ம நியாயம் தீர்த்து பார்க்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையில் நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன், எப்படி நடந்திருக்கிறேன். குற்றப்படுத்துகிற ஆவி, குறை சொல்லுகிற ஆவி எனக்கு இடத்துல இருக்கா? சின்ன சின்ன வேலைகளாக இருக்கும், வீட்டுகளில், மனைவி இடத்தில் பார்க்க முடியும். குறையில்லாத மனிதன் எவனும் இல்லை. எல்லா இடத்திலும் குறை இருக்கும். என்னிடத்துலையும் 1008 குறைகள் இருக்கலாம். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கையிலே வார்த்தையிலேயே வெளிப்படும், கண்டுபிடிக்க முடியும். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. ஒரு அரை மணி நேரம் ஒரு மனிதன்ட்டு நீங்கள் பேசினேன்னா அவர் எப்படிப்பட்ட ஆவி உள்ளவர் நீங்களும் பார்க்கலாம். நமக்குள்ளே அந்த என்ன ஆவி வேலை செஞ்சது நானும் கண்டுபிடிக்கலாம், அவங்களும் கண்டுபிடிக்கலாம். பிரியமானவர்களே, குற்றப்படுத்துகிற, குறை சொல்லுகிற ஆவிக்கு ஒரு காலம் நாம் பலியாகவே கூடாது. அது ஒரு ஆவி. அதனால் அநேக குடும்பங்கள் சீரழிந்து போகுது. சமாதானம் இல்லை, கணவன் மனைவி பிள்ளைகளிடத்தில் ஒரு ஐக்கியம் இல்லை, சகோதர சகோதரிகளிடத்தில் ஐக்கியம் இல்லை. யாராவது புத்தி சொன்னால் கசந்து கொள்ளுதல், எரிச்சல் வருகிறது, வெறுப்பு. இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா, குறை சொல்லுகிற, குற்றப்படுத்துகிற ஆவி தான் அது அந்த வேலையை தூண்டிவிடும். எந்த ஒரு மனிதன்கிட்ட குறை சொல்லுகிற ஆவி இருக்கோ அவர்கள் ஐக்கியப்பட மாட்டார்கள். அவர்கள் விடுதலையாய், சமாதானத்துக்கு எதுவாய்
வார்த்தைகளை மற்றவர்கள்ட்ட பேச மாட்டாங்க, மற்றவர்களை கனம் பண்ண மாட்டாங்க, மற்றவர்களை அசட்டையாய் அற்பமாய் எனக்கெல்லாம் தெரியும் குற்றப்படுத்துகிற ஆவி உள்ளவர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. பாருங்க, மத்தேயு 7வது அதிகாரம் 1 வாசிப்போம். அங்கே ஆண்டவராக இயேசு அந்த குற்றப்படுத்துகிற ஆவியை குறித்து அழகாக பேசுவார். மத்தேயு 1:7. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். போதும். பாருங்க, குற்றவாளி என்று தீர்க்கப்படும் போது ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? நீயே குற்றவாளி, நீ தான் அந்த குற்றவாளி அப்படின்றார். எந்த அளவில் அளக்குறியோ அந்த அளவினால உனக்கும் அளக்கப்படும். பிறரை ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடோம்னா, இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி விரல் நிட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அதே மத்தேயு 13 பாருங்கள், உன் வாயின் வார்த்தையினாலேயே நீ குற்றவாளி என்றும் நீதிமான் என்றும் தீர்க்கப்படுவாய் என்றார். நம்ம என்ன வார்த்தையில் பேசுகிறோமோ அதுவே நமக்கு தேவன் நியாயந்திருக்கிறார். 36 மனுஷர் பேசும் 12:36 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று கடைசி நாளில் ஒரு நாள் நியாயந்திருக்க போகிறார். இங்கே நாம் பேசுகிற வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் கணக்கு ஒரு நாள் கொடுக்க போகிறோம். அப்பொழுது இங்கே யாரை குறித்து எப்படி பேசணுமோ பாருங்கள். சில வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா சனியனேன்னுவாங்க. வாயின் வார்த்தைகள், வாயின் வார்த்தை, இது வாயில் வார்த்தை என்ன இருக்குன்னா, எபிசெல்லாம் வாசிக்கிறோம், உங்கள் வாயில் கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பட வேண்டாம். அவிசுவாசமான வார்த்தைகள். இப்போ ஆண்டவர் காரியங்களை ஏதோ ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை, ஒரு பையனுடைய முரட்டாட்டம் காரியங்கள் நம்ம பார்க்குறோம். என்ன இவெல்லாம் திருந்துவாங்களா, இவெல்லாம் திருந்துவானா, அல்லது இந்த வியாதி தான் சரியாகுமா, நானும் தாங்க ஜெபம் பண்ணுறேன், என்னத்தையோ சரி. இது அவிசுவாசமான வார்த்தைகள். தேவன் நியாயத்தீர்ப்பில் அதெல்லாம் வெளிப்படும், குற்றவாளி என்று வெளிப்படும். வார்த்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நம்ம யார்கிட்ட என்ன பேசுனா அளந்து பேசுகிறவர்களாய் நிதானத்தோடு பரிசுத்த ஆவிக்கு முன்பாக பேசுகிறோம், ஒரு பயத்தோடு. இப்படி நாம் பேசி நம்முடைய இருதயத்தில் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் காத்துக்கொள்ளும் போது அவன் நீதிமானாக்கப்படுகிறான். அவன் நீதிமான். பிரியமான, வாயின் வார்த்தையில் வந்ததெல்லாம் பேச முடியாது. சில நேரங்களில் ஒருத்தர் பார்த்து நம்ம இப்படி பாருங்களேன். ஒரு முறை மாடியில் நினைக்கிறேன், அங்கே சர்ச்சு அந்த நாட்களில் ஆராதனை நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு சகோதரர் என்ன செஞ்சார்னா, எந்திரிச்சு வெளியே போனார். போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்தார், மறுபடியும் உட்கார்ந்தார். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் எந்திரிச்சு வெளியே போனார். நான் கவனிச்சிக்கிட்டே இருந்தேன். 2-3 தடவைக்கு மேலே எந்திரிச்சு வெளியே போனார், வந்தார். எனக்குள்ளே என்ன எழும்புனது அப்படின்னா, என்ன சபைக்கு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்கக்கூட முடியல. இவர் என்ன எந்திரிச்சு போகிறாரு, வர்றாரு. அவரை குறித்து எனக்குள்ளே ஒரு முறுமுறுப்பும் ஒரு நியாயந்திருக்கிற ஒரு ஆவி, குற்றப்படுத்துகிற ஒரு ஆவி எனக்குள்ளே இருந்தது. என்ன மனுஷன் ஒரு 2 மணி நேரம் சபையில் ஒரு அமைதியாக இருந்து ஆண்டோடைய வார்த்தை கேட்டு இருந்தான்னு அப்படின்ற போல உணர்வு இருந்தது. தோற்றத்தின்படி நம்ம நியாயந்திருக்கிறோம். ஒரு தோற்றத்தை பார்க்குறோம், அதன்படி பார்த்துட்டு இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு. ஆராதனை முடிஞ்சது. கடைசியாக அந்த பிரதர் சொன்னார், எனக்கு டிசென்ட்ரி, அதாவது வயிற்றோட்டம், வயிற்றால போகுது, அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு இடையில் வந்து உட்காரேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். வெக்கமாக இருந்தது எனக்கு. அது நடந்த எத்தனையோ வருடங்கள். அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். இருதயத்தில் எழுதிக்கிட்டேன்.
தோற்றத்தின்படி எந்த ஒரு மனுஷன் நியாயம் தீர்க்கக்கூடாது. சிலருக்கு வியாதி வரலாம், சிலருக்கு சில ஆக்சிடெண்ட் வரலாம், சிலருடைய வாழ்க்கையில் சில தொழில் காரியங்கள் நஷ்டமாகலாம். ஆகையினால இவர்கள் இப்படி செஞ்சதுனால தான் இவங்க இப்படி போய் மாட்டிக்கிட்டாங்க, கடவுள் இவங்களை தண்டிக்கிறாரு, இவர்களை ஆக்கினைக்கு உட்படுத்துகிறாரு. இப்படி தவறான ஒரு நியாயத்தீர்ப்பு. இயேசுவை சிலுவையில் அறையும் போது யூதர்கள் அப்படித்தான் பார்த்தாங்க. இவர் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார் என்று சொல்லி தான் அவரை நியாயம் தீர்த்தார்கள். அதற்காக இயேசு சிலுவையில் தொங்கினார். ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவங்கள் ஏன் அனுமதிக்கிறார், ஏன் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. தேவன் அவருடைய வாழ்க்கையில் அவங்களோடு இடைப்படுவார். அவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே அவர்களை சிட்சிக்கிறதும் கடிந்து கொள்கிறதும் அவர்களுக்கு தேவன் போதிக்கிறதும் அது என்ன சொல்கிறது, அது அவர்களுக்கும் உள்ள தொடர்பு. அவன் விழுந்தாலும் தேவன் ரட்சிப்பார். ஆமென். அவன் பின்வாங்கி போனாலும் தேவன் அவர்களோடு இருந்து நடத்துவார். பாருங்க, ரோமரில் கூட அப்படி ஒரு வசனம் வாசிக்கிறோம். ரோமர் 14 வாசிப்போம். 14:4. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிறுத்த வல்லவராயிருக்கிறார். நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. அதோட 10வது வசனம் வாசிங்க. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்போமே. வாசிங்க அப்படி. 12. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆமென். விழுந்தாலும் எழுந்தாலும் தேவனுடைய கையில் இருக்கிறாங்க. கிறிஸ்து அவர்களுக்காக மரித்தார். கிறிஸ்து ஏற்ற வேளையில் அவர்களை ரட்சிப்பார். ஆனால் அவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா நான் செய்ய வேண்டியது என்னென்னா பரிந்து பேசணும். நான் தேவன்கிட்ட பரிந்து பேசி அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஆலோசனை, ஒரு புத்தி சொல்லலாம். ஆனால் நியாயம் தீர்க்கக்கூடாது. அவர்கள் இதனால தான் விழுந்தார்கள், இதனால தான் இப்படி ஆனார்கள், இதனால தான் இது அவங்களுக்கு நடக்குது. லூக்கா 13வது அதிகாரம், அங்கே ஒரு சம்பவத்தை கூட நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 13:1 வாசிப்போம். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவருடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாக இருந்தால் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். பாருங்க, சீலோவாம் கோபுரம் இடிஞ்சு விழுந்து அநேகர் இறந்துறாங்க. பிலாத்து பலி செலுத்தும் போது ஜனங்களையும் சேர்த்து பலி செலுத்துகிறான். அநேகரை கொலை செய்கிறான். இதெல்லாம் ஆண்டவரோட இயேசுவிடத்தில் தெரியப்படுத்தும் போது, அப்போ இவங்கெல்லாம் ஏன் சாகுறாங்க? கோபுரம் இடிஞ்சு விழுந்து செத்துட்டாங்க, பிலாத்தினால் அநேகர் கொல்லப்படுகிறார்கள். இதெல்லாம் அவங்க பாவியாக இருந்ததுனால, தேவனுடைய பிள்ளைகளாக இல்லை, அதனால தான் அவங்களுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இயேசுவுக்கு உணர்த்து வைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, அதனால் அல்ல, நீங்கள் மனம் திரும்புங்க, அவர்களை விட்டு விடுங்கள், உங்கள் நிலைமையை பாருங்கள். பிரியமான நம்முடைய வாழ்க்கையத்தையும் பார்க்கணும். அடுத்தவருடைய காரியத்தை பார்த்து குறை சொல்லி குற்றப்படுத்தி இதனால தான் அதனால தான் அப்படி நம்ம நியாயத்திருக்கிறவர்களாக இருந்தோம்னு சொன்னால், நான் தேவனை விட மிஞ்சுறேன், தேவனுடைய வழியை, அதாவது தேவனை விட நான் என்னை உயர்த்துகிறேன், தேவன் செய்யாத ஒரு ஊழியத்தை வேலையை நான் செய்கிறேன்.
ஆண்டவர் பாருங்கள் எவ்வளவு பொறுமையாய் அந்த கையுமையும் பிடிபட்ட ஸ்திரீகிட்ட எவ்வளோ பொறுமையாக நடந்தார். இரக்கம் தான் அந்த இடத்துல அதிகமாக வெளிப்பட்டது. பாருங்கள், லூக்காவில் 6வது அதிகாரத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 6வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள். இரக்கமாக இருந்து மன்னிச்சிரு, உனக்கு விடுதலை, உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாருங்கள், நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், நல்லா துதிப்பார்கள், ஆராதிப்பார்கள், சபைக்கும் ஒழுங்காக வருவார்கள், வார்த்தையை கேட்பார்கள், ஓடி ஆடி உழைப்பார்கள். ஆனால் இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்லாத மாதிரியே பேசுவாங்க. இருதயத்தில் ஒரு இளைப்பாறுதல் இல்லாத போலவே, எண்ணத்தையே இழந்தது போல, அல்லது ஒரு பயம், மன பயம் போல, ஏதோ ஒன்று இருதயத்தில் ஒரு வெறுமை, எண்ணத்தையே இழந்தது போல இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு மட்டும் இப்படி இருக்கே, என் நிலைமை இப்படி இருக்கே. காரணம் என்ன தெரியுமா? யாரையோ இருதயத்தில் கட்டி வச்சுருக்கீங்க, யாரையோ மன்னிக்கலை, யாரையோ குற்றப்படுத்தி குறை சொல்லி நியாயம் திருத்து, அந்த குறை சொல்லுகிற ஆவி உள்ளே இருக்கிறதுனால நமக்கு குறையாக இருக்குது, இருதயத்தில் குறைவாக இருக்குது. சமாதானம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, விடுதலை இல்லை, விடுதலையாக ஜெபிக்க முடியலை, விடுதலையாக தேவனை ஆராதிக்க முடியலை, விடுதலையாக துதிக்க முடியலை. காரணம், யாரையோ ஒரு நபரை அல்லது எத்தனையோ நபரைகளை ஒன்றுக்கு மேலே இருந்தாவே போதும். இருதயத்தில் நான் என்ன செஞ்சுருக்கேன், கட்டி வச்சுருக்கேன். அவங்களா வச்சுக்கிறேன், அவங்களாம் வரட்டும், ஒரு நாளைக்கு இருக்குது வேடிக்கை. அவங்கள பற்றி பேசாதே பிரதர். கணவன் மனைவி ஒருவருக்கு கூட, மாமியார் மாமனார் குடும்பங்களில் பேசாதியே. இருதயத்தில் கட்டி வச்சிருக்கோம். ஒரு சகோதரி, ஒரு நல்ல சகோதரி, நல்ல ஆவிக்குரிய சகோதரி, திடீர்னு ஒரு நாள் ரொம்ப முடியாமல் படுத்துட்டாங்க. ஒரு தேவ மனுஷன் போய் ஜெபிக்கிறார். ஒவ்வொரு நாளும் போய் அவங்கள ஆறுதல் சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் சுகம் ஆகலை. வியாதியிலேருந்து என்ன ஆகலை, சுகமாகலை. அவருக்கு என்ன வந்து வாரம் வாரம் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும், இன்னும் சுகமாகலை. இந்த சகோதரிக்கு, நல்ல சகோதரி, நல்ல விசுவாசமாக உள்ளவங்க, இவங்களுக்கு இவங்களுக்கு சுகமாகலை, ஆண்டவரே என்ன அப்படின்ட்டு ஜெபம் பண்ணும்போது ஒரு நாள் ஆண்டவர் அந்த இந்த சகோதரர் போய் அவரை சந்திக்கும்போது அவருக்கு ஒரு ஞானத்தை தந்து கேட்க வைக்கிறார். என்ன கேட்குறாருன்னா, சிஸ்டர், நீங்கள் யார் மேலேயாவது கசப்பாக இருக்கிறீங்களா, யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த சகோதரி சொல்லியிருக்காங்க, நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன் பிரதர், எனக்கு யாருமே வருத்தம் இல்லை, யார் மேலே எனக்கு வருத்தம் இல்லை, எல்லாரையும் மன்னிச்சிட்டேன். அப்படியா? இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் வீட்டில் எல்லாரையும் மன்னிச்சிட்டியலா, உறவினர்கள் மன்னிச்சிட்டியலா, யோசிச்சு பாருங்கள். அப்படியே ஒவ்வொரு ஆளாக கேட்டிருக்காரு. உங்கள் அம்மா அப்பா, உங்கள் தம்பி தங்கச்சி, உங்கள் வீட்டு கணவர் பிள்ளைகள், உங்கள் மாமி மாமனார். இந்த மாமின்னு வரையில் அந்த அம்மாவை பற்றி பேசாதே பிரதர், ஆவி அங்கே இருக்குங்க கண்டுபிடிச்சிட்டார். இந்த ஆவி தான் இப்போ என்ன செஞ்சுருக்கு, இந்த அம்மாவை முடக்கி போட்டிருக்கு. கொஞ்சம் நேரம் ஆண்டவரை பற்றி பேசி, உங்கள் பாவம் எம்பூட்டோ பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சாரா இல்லையா? ஆமாம். அப்போ நீங்கள் இப்போ இவங்க மன்னிக்கணுமா இல்லையா? எந்த அளவுனால அளக்குறீர்களோ அந்த அளவுனால தான் உங்களுக்கு இப்போ அளக்கணுமா, அளக்க வேணாமா? நீங்கள் அளந்து வச்சிருக்கீங்க ஒன்று மன்னிக்காம, அதனால தான் இப்போ உங்களுக்கு விடுதலை இல்லை. விடுதலை பண்ணுங்கள், விடுதலை ஆவீர்கள். அவங்களை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு விடுதலை. ரொம்ப நேரம் போராடி ஜெபம் பண்ணி அந்த சகோதரி அழுது ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு, அந்த சனமே அந்த சகோதரி எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. ஆமேன். தேவன் அதாங்க தேவனுடைய வழி. ஆக்கினைக்கு உட்படுத்துகிறோம்னா நமக்கு ஆக்கினை இருக்கும். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். எதுவும் புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. ஆக்கினைக்கு உட்படுத்தக்கூடாது.
யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு அதை நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம யாரும் ஆக்கினைக்கு உட்படுத்தட்டும், 1008 குற்றம் சுமத்தட்டும், நமக்கு கெடுதல் பண்ணட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், எனக்கு தேவன் இருக்கிறார், என்னை தேவன் நடத்துவார். நான் போய் அந்த வேலையை செய்ய மாட்டேன், நான் அந்த ஆக்கினைக்கு உட்படுத்த மாட்டேன் யாரையும். அதாவது நீதிமொழிகள் புஸ்தகம் 26 ஒன்று பாருங்களேன். நீதிமொழிகள் புஸ்தகம்லாம் அடிக்கடி வாசிங்க, நல்ல புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் அங்கே நிறைய ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். 26வது அதிகாரம் 27 வாசிங்க. படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். நாம் பிறரை குற்றப்படுத்தும் போது, குறை சொல்லும்போது, நானே ஒரு நாள் அந்த குற்றத்தை செய்கிறவனாய் மாறுவேன். கல்லை புரட்டினா கல் மேலே தான் விழுகும். பிரசங்கில் ஒரு இடத்துல இருக்குது, அடைப்பை பிடுங்கிறவனுக்கு பாம்பு கடிக்கும். அதைத்தான் சொன்னேன், நாயை வழியில் போகிற நாயை காற்றை பிடிச்சிருத்தா கடிக்கும். அந்த கதை தான் அது. தனக்கடாத காரியங்களை போய் என்ன செய்யக்கூடாது. அடைப்பு இருக்குது, பாம்பு இதில் இருக்குங்க, ஒரு அளவு பொந்தில் இதில் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம போய் அதை தோண்டி பார்ப்போம்னா என்ன பாம்பு என்ன கொஞ்சிக்கிட்டா இருக்கும். தேவையில்லாத இடத்துக்கு நமக்கு அங்கே என்ன செய்யக்கூடாது. சில நேரங்கள் அப்படி தேவையில்லாத மனிதரோடு ஒரு சம்பாஷணை, உலக மனிதரோடு ஒரு ஐக்கியம், வீணான வார்த்தைகளை பேசுகிறது, வீணான வார்த்தைகளை பேசி அது பிரச்சனையில் உருவாக்கிக்கிறது. அப்புறம் கடைசியில் பார்த்தா, ஆண்டவரே எனக்கு இப்படி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேனே, ஏன் எனக்கு இப்படி நடக்குது. நாமத்தான் அந்த வேலையை செய்கிறோம், தானாக எதுவுமே நடக்காது. பாவம்ங்கிறது இச்சையினால தான் கர்ப்பம் உண்டாகுது. பிரச்சனைங்கிறது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனும் பிரச்சனைக்கு காரணமாக இருக்க, 2 பேர் சேரணும். அதில் நான் ஒரு ஆளாக இருக்கும்போது பிரச்சனை வருது. குடும்பங்களில் பாருங்களேன், நீ இப்படி பண்ணிட்ட, ஒன்னால இது நடந்தது, விரல் நீட்டுகிற ஆவிகள், மனைவியிடத்தில், பிள்ளையிடத்தில், கணவன், நீந்தே அதுக்கு காரணம், ஒன்னால தான் இந்த பிள்ளை இப்படி போச்சு, ஒன்னால தான் இப்படி ஆயிடுச்சு. பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் கணவன் மனைவிக்கு ஒரே பிரமாணம் தான், என்ன தெரியுமா? பிள்ளைகளை வளர்க்க எனக்கு ஞானம் இல்லை. யார் சொல்கிறது? 2 பேரும் சொல்லணும். இந்த பிள்ளைகளை வளர்க்க எனக்கு என்ன இல்லை, ஞானம் இல்லான்றவர் உதவி செய்யும். ஞானம் இல்லாமல் சாகிறார்களே, ஞானத்தை கொடுத்துட்டா அந்த பிள்ளைகள் வழி தவறி போக மாட்டாங்க. ஞானம் இல்லை, எனக்கும் ஞானம் இல்லை, பிள்ளைகளுக்கும் ஞானத்தை தாங்க. அதுதான் ஜெபமாக இருக்கும். பிரியமானவர்களே, படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். குற்றப்படுத்தணும்னா நாம் அந்த குற்றத்தை செய்கிறோம், செய்ய போகிறோம். ஒரு நாள் நாமும் அவர்கள் அசிங்கப்பட்டது போல, அவமானப்பட்டது போல நாமும் அவமானப்படுவோம். அதனால் அந்த ஊழியத்தை செய்யக்கூடாது. இயேசு அதை செய்வதே இல்லை. இயேசு ஆண்டவர் அந்த வேலையை செய்வதே இல்லை. ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். எஸ்தருக்கு எழுதின எஸ்தர் புஸ்தகத்தில் பாருங்கள், ஒரு நல்ல காரியம் நமக்கு தெரியும். அந்த கதையை நான் சொல்கிறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அகாஸ்வேரு ராஜாவுடைய அரண்மனையில் வாசலில் வேலைக்காரனாக இருக்கிறது யாருன்னா மொர்தகாய். மொர்தகாயுடைய அண்ணன் மக யாருன்னு சொன்னால் எஸ்தர். எஸ்தரை அகாஸ்வேரு ராஜா திருமணம் பண்ணி அரண்மனையில் இருக்கிறாங்க இல்லையா. வாசலில் யார் வேலைக்காரனாக இருக்குது? அநேகர் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள், அநேகர் வாசல் காக்கிறவங்க வாசலில் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் மொர்தகாய். யாருன்னா எஸ்தருடைய சித்தப்பா, அதாவது அண்ணன் மக. சரியா? சரி. இப்படி இருந்த நாட்களில் ஒரு நாள் அங்கே ஆமான்கிற ஒரு படை தலைவன், அது அவன் அகாஸ்வேருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு அதிகாரி. அந்த அதிகாரி அரண்மனையிலேருந்து வெளியே வரையில் இங்கே வாசல் காக்கிறவங்க நிறைய பேர் நிற்கிறாங்க. அதில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு எவ்வளவு கனம் கொடுக்குறாங்களோ, மரியாதை கொடுக்குறாங்களோ, அப்படியே ஆமானுக்கு என்ன செய்வாங்க, எழுந்து நின்று கனம் பண்ணுவாங்க. அப்பொழுது மொர்தகாய் என்ன செய்வார்னா,
எந்திரிச்சு நின்று என்ன செய்ய மாட்டார்? கணம் பண்ண மாட்டார். ஏன்? அவர் யூதன். ஏன்னு சொன்னால், எடுத்து மனிதனையோ விக்கிரகத்தையோ ஆராதிக்கக்கூடாதுன்னு 10 கட்டளையில் சொல்லப்பட்டிருக்கு. என்னை இல்லாமல் வேறொரு தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். விக்கிரக ஆராதனை, மனிதனுக்கு முன்னாடி சாஸ்தாங்கம் நிற்கிறது, அதுக்கு பேர் என்னது? விக்கிரக ஆராதனை. அது அவர் உணர்ந்திருந்தபடினால அதை நான் செய்யலை. அமைதியாக இருக்கிறாரு. ஆமான் பார்க்குறாரு, எல்லாரும் வணங்குறாங்க, இவன் மட்டும் என்ன செய்யலை? வணங்கலை. எரிச்சல் படுகிறார். ஆக்ரோஷம். வீட்டுக்கு போகிறாரு, மனைவி இடத்துல எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அது சம்மந்தமாக பேசுகிறாங்க. அது இவன் என்ன செய்கிறான்னா, இந்த மொர்தகாய் தன்னை வணங்காததுனால யூதர்களை எல்லாரும் என்ன செய்ய போகிறேன்? கொன்று குவிக்கணும்னு ஒரு திட்டம் போடுறான். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ராஜாவிடத்தில் ஆர்டரையும் வாங்கிட்டான். இது மொர்தகாய்க்கு தெரிய வருது. அதை எஸ்தர்கிட்ட போய் சொல்கிறான். எஸ்தர் என்ன செய்கிறாள்னா, ராஜாவையும் ஆமானையும் வீட்டுக்கு அரண்மனைக்கு விருந்துக்கு கூப்பிட்டு விருந்து வைக்கிறா. முதல் நாள் விருந்து முடிந்தது. 2ஆம் நாள் விருந்து வர சொல்கிறாங்க. அப்பொழுது இந்த ஆகான் இங்கே விருந்துக்கு வந்துட்டான். தேசமெங்கும் என்ன சட்டம் போய்கிட்டு இருக்கு? யூதர்களெல்லாம் ஒரு தேதியை முன்குறிச்சாச்சு, அந்த தேதியில் எல்லாரையும் சங்காரம் பண்ணணும். அவன் ஆக்ரோஷமாக இருக்கான், மொர்தகாய் மேலே ஆக்ரோஷமாக இருக்கான். அப்பொழுது வீட்டில் போய் மறுபடியும் அவன் ஆலோசனை பண்ணும்போது 60 அடி என்ன செய்கிறான்? ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு, அதே குழியை வெட்டுறது, குழியை வெட்டுறவனுக்கு குழியில் விழுவான். தூக்கு மரம் செய்கிறான். தூக்கு மரத்தை செஞ்சு மொர்தகாயை அதில் தூக்கி போடணும். நீ ராசாவிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணப்பா அப்படின்னு ஆலோசனை கொடுத்த உடனே அப்படியே அவன் என்ன செய்கிறான்? தூக்கு மரத்தை எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணிட்டான். 2ஆம் நாள் விருந்துக்கு போகிறான். அங்கே போகையில் தான் எஸ்தர் நடந்த சம்பவங்களை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு தெரிவிக்கிறார். அந்த மனுஷன் யார்? அப்படி யூதர்களெல்லாம் கொன்று குவிக்கணும்னு சொல்லி திட்டமிட்டவன் யார் அப்படின்னு சொன்னேன். இந்த துஷ்டன்தான் ஆமான் அப்படின்னு சொல்ல, அங்கே பிரச்சனை பெருசாக ராஜாவுக்கு தெரிய வருது. அவனை ராஜா என்ன செஞ்சார்? அதாவது சொன்ன உடனே ராஜா எந்திரிச்சு இப்படி வெளியே வருவார். இவன் போய் மன்னிப்பு கேட்குறதுக்காக ராஜாத்திக்கிட்ட போய் விழுவான். திரும்பி வரையில் என் மனைவியை நீ பலவந்தம் பண்ண பார்க்குறியாடான்னு சொல்லி அவர் மேற்கொண்டு டென்ஷன் ஆகிறார் ராஜா. உடனே இவனை தூக்கி உனக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஏற்கனவே மரம் தூக்கு மரம் செஞ்சிருக்குன்னு ராஜாவுக்கு தெரியப்படுது. உடனே அங்கே அவனை தூக்கி போட்டான், மரத்தில் சாகுறான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, குழியை வெட்டுகிறவனுக்கு ஒரு நாள் குழி, அந்த குழியிலேயே விழுவான். அதுவே அவனுக்கு ஒரு நாள் தன்னை மோசம் போக்கும். பிரியமானவர்களே, நாமும் ஒரு சின்ன சம்பவம் பழைய ஏற்பாடு காலத்தில் நடந்தது. நாமும் கூட சில நேரங்கள் நம்மளை யாரும் மதிக்கலை, என்னை வணங்கலை, என்னை நினச்சி பார்க்கலை, என்னை ஓரம் கட்டிக்கிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க, முறுமுறுக்கிறது, குறை சொல்கிறது. இப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்கள் எப்போவுமே அவர்கள் குழியில் விழுகிறது போலவே அவர்கள் எழுந்திருக்க முடியாது. அவர்கள் வாழ்க்கையில் விடுதலை இருக்காது. அவர்கள் வாழ்க்கையில் குழப்பமும் போராட்டமும் இருக்கும். ஆகவே பயந்திருப்போம், மனம் திரும்புவோம். குற்றஞ்சாட்டுகிற குறை சொல்லுகிற ஆவி ஒரு காலம் நமக்கு வேணாம். இந்த இது என்னது, மொர்தகாய் காரியத்தில், ஆமான் காரியத்தில், அது இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 120 நாடுகள், நம்ம இந்தியாவும் அதில் அந்த நாடும் சேர்ந்துருக்கு. ஆமான் இறந்த உடனே தேசமெங்கும் பண்டிகை கொண்டாடுறாங்க, விருந்து பரிசுகள் கொடுத்து தேசமே பண்டிகை. 120 நாடுகள். துஷ்டன் ஆகான் இறந்தது நிமித்தம் நான் அதை இப்படித்தான் பார்த்தேன், அதுதான் தீபாவளியோன்னு நினச்சேன். ஏன்னா அவர்கள் அரக்கன் செத்ததுக்கு தான் அவங்க விழா கொண்டாடுகிறார்கள். மருவி வந்திருக்கு, நிறைய மருவிருச்சு. வேதத்தில் இருக்கிற சம்பவங்கள் நிறைய மருவி போயிடுச்சு. அது மாதிரி இதுவும் மருவி இருக்கலாமோன்னு யோசிக்கிறேன். பிரியமானவர்களே, குற்றஞ்சாட்டுகிற அந்த ஆவி அவன்கிட்ட இருந்ததுனால அவன் குழியில் விழுந்து மடிந்தான். நாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தால் மனம் திரும்பும்.
யார் மேலேயாவது கசப்பு வேணாம். பகைமை, வைராக்கியம், கோபங்கள். யாக்கோப்பில் ஒரு வசனம் வாசி நான் முடிக்கிறேன். யாக்கோப்பு 4வது அதிகாரம் 11-12 வாசிப்போம். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? போதும். மற்றவனை குற்றப்படுத்துறதுக்கு நீ யார்? அடுத்து 3வது அதிகாரம் 14 வாசிப்போம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. போதும். ரோமர் 2வது அதிகாரம். வைராக்கியம், கசப்பு அதெல்லாம் வேணாம் பிரியமானவர்களே. நம்மை நிதானித்து பார்ப்போம். வைராக்கியம் வேண்டாம். 2வது அதிகாரம் 1 வசனத்தில் வாசிப்போம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளி என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். 4வது வசனம், தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறிந்து கொள். அதான் தேவனுடைய வார்த்தையை தந்து நமக்கு உணர்த்திவித்து இந்த வேளையில் நம்மோடு தேவன் பேசுகிறார். நீ மனம் திரும்பு, தேவ தயவு வெளிப்படுது. நீ மனம் திரும்பு. யார் மேலேயா கசப்பு, வைராக்கியம், கோபங்கள் இருக்குமே ஆனால், குற்றப்படுத்தி குறை சொல்லி முறுமுறுக்கிற ஆவி இருக்குமே ஆனால், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பு. தேவ தயவு வெளிப்படுது. நமக்கு சபையில் வைத்து தேவன் நம்மை போதிக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார், தயவாய் இடைபடுகிறார். நாம் ஒருவராயிலும் கெட்டுப்போது அவருடைய சித்தமல்ல, அவர் ரட்சிப்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. நம்மை ஆக்கினைக்கு உட்படுத்த அவர் வரலை, நம்மை விடுதலை ஆக்கும்படி. ஆம் பிரியமான, நாம் மற்றவர்களையும் விடுதலை ஆக்கும், ஆக்கினைக்கு உட்படுத்த வேண்டாம். தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஆமென்.